ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு தக்காளி அதை அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன், புளி ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், 2 பச்சை மிளகாய், அப்புறம் மீன் தழை. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டாக கட் பண்ணாமல் அப்படியே தலை எப்படி தான் தருவாங்க, அதனால் நான் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் ஒரே பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன் மெஷர்மெண்ட்டாக. ஓகே, நம்ம இன்றைக்கி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் ஒரு கிட்டத்தட்ட எண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம், ஜீரகம், நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணும். இந்த ஸ்டேஜ் ரொம்பவே முக்கியமான ஸ்டேஜ் மீன் குழம்புக்கு. வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாது, ஜீரகம் கரிஞ்சிடக்கூடாது, ரெண்டுமே ப்ரௌனாக தான் ஆகணும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அந்த எண்ணெயில். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் விட்டு அப்படி இது பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது வெங்காயம் ஃபுல்லாக நான் எல்லா வெங்காயமே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன்ல, அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா கொதிக்கட்டும், நல்லா கிளறி விடுங்க. அதோட இது ரொம்பவே சிம்பிளான மீன் குழம்புங்க, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அதுவுமே கரிஞ்சிடாமல் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அந்த புளி தண்ணி, நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ் இருக்க புளி தண்ணியும் அதுலேயே ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து தக்காளி நீங்கள் அரைக்காமல் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம், சாப் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குழம்ப கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சைட் பை சைடு. நமக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி, நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கும் இது இப்போவும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு புளி கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்கணும், காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கொத்தமல்லி கருவேப்பிலை, அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு கிளறி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம லைட்டாக கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மீன், அதையுமே ஆட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம லாஸ்ட்டாக இந்த கருவேப்பிலை கூட ஆட் பண்ணியிருக்கோன்னா, அப்போ தான் குழம்புக்கு நல்லாவே உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே தாளிக்கும் போது போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலும் கிரேவி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே குக் பண்ண விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் தான். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு அந்த மீன்லாம் வெந்துடும். ரொம்ப கொதிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை நுணுக்கி விட்டு போட்டுக்கிறேன். என்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது, அதனால் நுணுக்கி விட்டு போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூடான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை